ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த 25/10 அந்த ஒரு சீரீஸை பார்த்துட்ருக்கோம். அதில் 1999 பிறந்த 10வது ஜாதகம் இது இன்றைக்கி நம்ம போகிறது. திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் பிறந்திருக்கீங்க. திங்கள்னாவே அழகு, நல்ல புத்திசாலித்தனம், சரிங்களா? அதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரங்க தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்றவங்க உங்களை விரும்புவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் போயிட்டுருக்காரு. அப்போனா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட சாரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கேதுவோட சாரம் முடிஞ்ச உடனேயும் தசாபுத்தி சுக்கிரன் உள்ளே வருவாருங்க. சுக்கிரன் இப்போ சூரியன் வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துங்க. உங்களோட வயசு 26 வயசு தொடுதுங்க, முடிஞ்சிருச்சு. 27வது தொடுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ சூரிய தசை நடந்துட்டுருக்கு. இந்த சூரியன் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா ராகுவோட சாரத்தில் போய் உட்காந்துருக்காருங்க. சுவாதி நட்சத்திரம் ராகுவோட சாரம். இந்த ஜாதகம் காலசர்ப்பதோஷத்தோட சேர்ந்த ஜாதகம். அப்போனா ஒன்று திருமணம் பண்ண விடக்கூடாது, திருமணம் பண்ணால் சேர்ந்து வாழ விடக்கூடாது, சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு வாரிசுகள் ஒன்று தரக்கூடாது, அதுக்குண்டான வேலையை செய்வாங்க. இல்லைன்னா இளமையில் திருமணம் பண்ணி வச்சு வேண்டாத பிரச்சனை பிரிவு போய் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சூரிய தசையும் ராகுவோட சாரங்கிறதுனால இப்போயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போனா ராகுகேது தோஷம் இருக்கவங்க, உங்கள் லக்கணம் ராகுகேதில் விழுந்துருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதகமான விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. குடும்பத்தாலையும் சரி, வருமானத்திலையும் தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த ராகுகேது கொடுப்பாங்க. அது முக்கியமாக ராகு கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது மிதுன லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், இந்த 4 லக்னத்துக்காரங்க இப்போதைக்கு பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம், வேண்டாத பிரச்சனை, பிரிவு, பண கஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த லக்னத்துக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாதகத்தை நாங்கள் பார்த்துருக்கேன். 10,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாச்சு. அதில் மாற்றம் கொடுக்காது. சரி, இந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாடி முறைப்படி நம்ம இதே ஜாதகம் ஒரு ஆணுக்கு இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னம்னா, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன். ஒரே நேரத்தில் அவன் 1000 யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற சூழ்நிலையும், வண்டி வாகனத்தில் விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும், கட்டடம் சம்மந்தப்பட்டதோ கட்டட பொருட்கள் சம்மந்தப்பட்டதோ வேலை செய்கிறாங்க, நல்ல லாபத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதோ வண்டி வாகன ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. சில சமயம் உடல்நிலை அவங்களுக்கு பாதிக்கப்படும். சில சமயம் தந்தையால் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை. ஆணாக இருந்ததுன்னா மேலே வழுக்குத்தலை கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியன் போய் கேதுவை தொடுது. சூரியன் ராகுவையோ கேதுவையோ தொட்டால் இந்த மண்டை மேலே ஏறும். அதில் எல்லாம் மாற்றம் கிடையாது. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. படிப்பு கொஞ்சம் தடைப்படக்கூடிய அமைப்பு. நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு நல்ல லாபம். காதலில் வெற்றியை கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது காதல் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் பிரிவுக்குண்டான காலகட்டமாக போயிடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. காலையில் எழுந்திரிச்சா காரணம் இல்லாமல் சண்டை பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. உங்கள் வீட்டை தேடி பாம்பு வரக்கூடிய அமைப்பு. இந்த ராகு தசை நடந்தாவே வீட்டை தேடி பாம்பு கம்பல்சரி வருங்க. போகிற இடத்துல வரும், கனவுலையாவது பயமுறுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஆண்களோட ஜாதகத்துக்கு. இதே பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னு வைங்க, அவங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ மாட்டாங்க. எடுத்த உடனேயுமே அதை சொல்லிடலாம். அவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறு, முதுகு தண்டுவட பிரச்சனை, ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பெயின், சில சமயம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. கவனமாக இருங்க. நீங்கள் உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே நோயாளி அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இதெல்லாம் பெண்களுக்கு உண்டான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. வேறு இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக கேளுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மிக்க நன்றிங்க.